சத்யனை மேரேஜ் செய்ய சிவானிக்கு உதவுவதாக சொன்ன பிரியன் அவனின் வலையில் சிவானியை விழ வைக்க முயன்றான். அவளின் மனதை குழப்பிவிட்டவன், யாருக்குமே தெரியாத, ஏன் அந்த சத்யனுக்கு கூட தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா என்றான். சிவானி குழப்பமாக பிரியன் முகத்தை பார்க்க அவனோ ஜாலியாக, அன்னைக்கு ஹோட்டல்ல சத்யன் கூட இருந்த பொண்ணு யாரு தெரியுமா? நீ கூட அந்த மீரா தான் பிரியன் கூட இருந்தான்னு நினைச்ச. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அன்னைக்கு நைட் சத்யனை கொல்ல வரும்போது அவனை காப்பாத்தினது பிரக்யா தான். அவன் கூட அவதான் நைட் ஃபுல்லா ஒன்னா இருந்தா. மீரா பிரக்யாவை பழிவாங்க அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டா. எதிர்பார்க்காம பிரக்யா சத்யன் கூட ஒன்னாயிட்டா. சத்யனோட பணத்துக்கு ஆசைப்பட்ட மீரா அவதான் சத்யன் கூட இருந்ததா சொல்லி அவனை ஏமாத்திட்டு இருக்கா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அன்னைக்கு நைட் சத்யனுக்கும் பிரியாவுக்கும் அங்க ஒன்னா இருந்தது அவங்க 2 பேருக்குமே தெரியாது என்றான். உனக்கு இன்னொரு ஷாக் தரட்டுமா என்றவன் சிரித்து கொண்டே, இப்ப பிரக்யா வயத்துல வளர்றது சத்யனோட வாரிசு. அது கூட தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிருக்கான். இந்த விஷயம் மட்டும் சத்யனுக்கு தெரிஞ்சா பிரக்யாவையும் அவனையும் யாராலையும் பிரிக்க முடியாது என்றான். இது அனைத்தையும் கேட்ட சிவானி மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது என்று யோசித்தாள். சிவானியை பார்த்தவன், இன்னும் சத்யனுக்கும் பிரக்யாவுக்கும் இந்த உண்மை தெரியாது. இப்போ அந்த குழந்தை தேவோடதுன்னு நாம ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தேவ் பிரக்யா மேரேஜ் பண்ணிப்பாங்க. உன்னோட ரூட்டும் கிளியர் ஆகும். இதுக்கு உனக்கு என்னோட ஹெல்ப் வேணும் என்றான். சத்யன் எனக்கு கிடைக்க உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்ணுவேன். அந்த பிரக்யாவை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் என ஆத்திரத்துடன் கூறினாள். அந்த பக்கம் தன்னை கிஸ் செய்த சத்யனிடமிருந்து விலகிய பிரக்யா காரிடர் விட்டு வெளியே வர அங்கே தேவ் நின்றிருந்தான். அவனை பார்த்த பிரக்யா, ஆன்டி இப்ப நல்லா இருக்காங்க, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் என்றாள். அதற்கு தேவ், நான் ஆன்டியை பார்க்க வரல, உனக்கு இன்னும் 7 daysல மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். என்ன நடக்குது பிரக்யா என பயத்துடன் கேட்டான். அவனின் கேள்வி பிரக்யாவுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும், உங்ககிட்ட நானே எல்லாத்தையும் சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. சத்யன் என்ன டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எனக்காக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத என்றாள். பிரக்யாவின் இந்த பதில் தேவுக்கு அதிர்ச்சியை கொடுக்க, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பன்னு ப்ராமிஸ் பண்ண. உனக்கே தெரியும் உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன்னு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ஆனா எதுக்காகவும் உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என சொல்ல, பிரக்யாவோ, எனக்காக நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க, என் அம்மாவை நல்லா பாத்திருக்க. அப்போ சத்யன் என்ன டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதனால எனக்கு டிவோர்ஸ் ஆனா நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா இப்போ சத்யன் என்ன டிவோர்ஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்றது? பி பிராக்டிகல் தேவ் என்றாள். பிரக்யாவின் பதில் தேவுக்கு அவளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை கொடுத்தது. பிரக்யாவின் கையை பிடித்தவன், ஐ லவ் யூ சோ மச். உன்னை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. உனக்காக யாரை வேணும்னாலும் நான் எதிர்க்க தயார். ப்ளீஸ் என்னை விட்டு போகாது பிரக்யா. நீ இல்லைன்னா நான் இருக்கிறதே வேஸ்ட் என்று கதறி அழுதான். அவனை பார்த்தால் பிரக்யாவுக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை புரிய வைக்க நினைத்தவள், இனிமே எனக்கு உன் கூட வாழ்க்கை இல்ல தேவ். இந்த உண்மையை நீ அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இனிமே நான் உன்னை எப்பவும் மீட் பண்ண மாட்டேன் என்றவள் அங்கிருந்து அவனை பார்க்காமல் திரும்பி சென்றாள். தேவோ கண்ணீருடன், பிரக்யா ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நில்லு பிரக்யா என கத்தினான். ஆனால் பிரக்யா அவனை திரும்பி பார்க்காமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினாள். சத்யன் வீட்டுக்கு வந்தவளுக்கு தேவ் பேசியது நினைவுக்கு வந்தது. தேவ ஏமாத்திட்டோமா என அவளுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. தனிமையில் கார்டனில் அமர்ந்தவளின் நினைவுகளில் தேவ் சத்யன் மாறி மாறி வந்தனர். சத்யன் தன்னிடம் அடாவடித்தனமாக நடந்து கொண்டதும் தேவ் அக்கறையுடன் நடந்து கொண்டதும் அவளுக்கு வலியை கொடுத்தது. தேவ் உண்மையாக தன்னை லவ் பண்ணுவதை பிரக்யா உணர்ந்தாள். கடவுளே, ஏன் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படி சோதிக்கிற? நானே எதிர்பார்க்காம சத்யன் என் வாழ்க்கையில வந்தாரு. அதே போல தேவும் வந்தான். தேவுக்கு நல்ல மனசு. என்னை எந்த நிலையிலையும் ஏத்துக்க ரெடியா இருந்தான். ஆனா என் மனசு சத்யனை மட்டுமே நினைக்குது. தேவ் மேல நல்ல தாட் இருக்கு. அவனை ஒரு நல்ல வெல்விஷரா மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். ஆரம்பத்திலேயே சத்யன் என்ன டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லாம இருந்திருந்தா, சத்யன் லைஃப்ல சிவானி வராம இருந்தா, நான் தேவுக்கு மேரேஜ் ப்ராமிஸ் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப அவனை ரொம்ப ஏமாத்திட்டேன் என புலம்பியவள் குற்ற உணர்ச்சியில் தவித்தாள். அப்போது அங்கு வந்த கார்த்திக், மேடம் சார் உங்க 2 பேரோட மேரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்விடேஷன் மாடல் கேட்டிருக்காரு. நீங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஷாப்பிங் போக வேண்டியிருக்கும் என்றவன் தயக்கமாக, அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு சாரி என்றான். அவள் புரியாமல் எப்போ என கேட்க, உங்களை அபார்ட் பண்ண சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன். உங்களோட நல்லதுக்காக நான் அப்படி சொன்னேன்.
என கூற பிரக்யாவோ, நீங்க உங்க பாஸ்க்கு ஒர்க் பண்றீங்க, அவர் லைஃப் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுல தப்பு இல்ல, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல என்றாள். அவளின் பேச்சை கேட்ட கார்த்திக், சாரி மேடம், நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். நாளைக்கு மார்னிங் டீனா கொலை கேஸ் ஹியரிங் வருது. அட்வொகேட் அவினாஷ் உங்களை ரெடியா இருக்க சொன்னாரு. எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்காக சத்யன் சார் இருக்காரு என்றான். டீனா கொலை கேஸ் என்றதும் பிரக்யா முகம் வாடியது. அவளுக்கு அன்று நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வர கார்த்திக் அவளின் மனநிலையை புரிந்து கொண்டவன் பிரக்யாவை தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அன்று இரவு பிரக்யா சத்யனை பார்க்கவில்லை, அவனும் வீட்டிற்கு வரவில்லை. ஒரு பக்கம் பிசினஸ், மறுபக்கம் மேரேஜ் என பிஸியாக சத்யன் இருப்பதை பிரக்யா தெரிந்து கொண்டாள். பிரக்யாவை கார்த்திக், ஆஷா கோர்ட்டுக்கு அழைத்து சென்றனர். காரை விட்டு அச்சத்துடன் இறங்கிய பிரக்யா முன்னால் சத்யன் நின்றிருந்தான். அவனை பார்த்தவளுக்கு அப்போதுதான் நம்பிக்கை வந்து பயம் போனது. உடனே சத்யன் அருகில் சென்றவள், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு கார்த்திக் சொன்னாரு, ஏன் உங்க டைம் எனக்காக வேஸ்ட் பண்றீங்க என்றாள். அதை கேட்டவனோ, நீ என் வைஃப், உனக்கு பிரச்சனை இருக்கும் போது நான் சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு என் சப்போர்ட் உனக்கு தேவை, உன்னை அப்படியே விட்டுட முடியாது என்றவன் அவளின் கையை பிடித்துக் கொண்டு கோர்ட்டுக்குள் சென்றான். பிரக்யா சத்யன் கைகோர்த்து சேர்ந்து வருவதை மீரா பார்த்து வெறுப்பானாள். இவ மறுபடியும் என் வாழ்க்கையில வராளே, இவளை பழி வாங்கியே தீருவேன் என கருவினாள். மீராவை பார்த்து பிரக்யா ஏளனமாக சிரித்தாள். அதற்குள் டீனா கொலை வழக்கின் விசாரணை தொடர்ந்தது. சுதாவுக்கு எதிராக ஆதாரங்கள் அளிக்கப்பட்டன. சாட்சிகளின் விசாரணையும் நடந்தது. பின்னர் ஹியரிங் அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது. கோர்ட்டில் இருந்து வெளியே வந்த சத்யன் அவசரமாக ஒரு போன் கால் வரவும் அதை எடுத்து பேச தூரமாக சென்றான். பிரக்யா நீதிமன்ற வளாகத்தில் நின்றிருந்தாள். அவளுக்கு அருகில் வந்த மீரா பிரக்யாவை பார்த்து, என் குடும்பத்தையே அழிச்சிட்டல, உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன். சின்ன வயசுல இருந்தும் நான் அம்மாவா வளர்த்தவங்கள உன்னால எப்படி இப்படி செய்ய வைக்க முடிஞ்சது? இப்ப அவங்க ஜெயில இருக்காங்க, இந்த பாவத்துக்கு உனக்கு மன்னிப்பே இல்ல என திட்டினாள். அவளின் பேச்சை அலட்சியப்படுத்திய பிரக்யா, உன் அம்மாவும் அப்பாவும் நீயும் பண்ண பாவத்துக்கு தான் மன்னிப்பே இல்ல. கண்டிப்பா உன் அம்மாவுக்கு தண்டனை கிடைக்கும், உன்னையும் உன் அப்பாவையும் சும்மா விட மாட்டேன் என பிரக்யா கூற அங்கே வந்த ரகுராம், யார பழி வாங்குவ, உன்னை கொன்றுவ என கூறிக்கொண்டே அவளை அடிப்பதற்காக கையை ஓங்கினார். அதற்குள் ஓங்கிய ரகுராமின் கையை ஒரு வலிமையான ஆணின் கரம் தடுத்து நிறுத்தியது. திரும்பி பார்த்த ரகுராமுக்கு வியர்த்தது. அவரின் கையை சத்யன் பிடித்துக் கொண்டிருந்தான். ரகுராமின் கையை கீழே விட்டவன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வைஃப் அடிக்க கையை ஓங்கியிருப்ப என கேட்டுக்கொண்டே அவரை அனைவரின் முன்பும் ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த அறையின் வலி தாங்காமல் கீழே விழுந்த ரகுராமிற்கு வாயில் ரத்தம் வந்தது. மீரா அப்பா என கத்திக்கொண்டே கோபத்துடன் பிரக்யாவை முறைத்தாள். கீழே விழுந்து கிடந்த ரகுராமை பார்த்த சத்யன், இன்னொரு டைம் பிரக்யா விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் என எச்சரித்தான். அதற்குள் அங்கு வந்த அட்வொகேட் சத்யனை பிடித்து, லுக் மிஸ்டர் சத்யன், இது கோர்ட், இங்க இப்படி பண்ணா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். பிரக்யாவும் கேஸ்ல இருக்காங்க, காம் டவுன் என்றவன் அங்கிருந்து அவனை இழுத்து கொண்டு வெளியேறினான். அட்வொகேட் கூறியதை கேட்ட சத்யன் ரகுராமை முறைத்து கொண்டே சென்றான். சத்யன் காரில் ஏறியதும் அவன் முகம் கோபமாக இருப்பதை பார்த்த கார்த்திக், ஆஷா, சார் எனிதிங் ராங், நாங்க என்ன பண்ணணும் என கேட்டாள். சத்யனோ, நேரம் வரும்போது சொல்றேன் என்றான். கோர்ட்டில் நடந்ததை நினைத்த பிரக்யாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. இவர் உண்மையா எனக்காக தான் இதை செஞ்சாரா என்று கார் விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள். அதற்குள் சத்யனின் கார் அந்த சிட்டியிலேயே நம்பர் 1 டிரெஸ் ஷோரூமின் வளாகத்திற்குள் சென்றது. அதை பார்த்து பிரக்யா, இங்க எதுக்கு வந்திருக்கோம் என ஒன்றும் புரியாமல் கேட்டாள். சத்யனோ, என்ன மேடம், உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஞாபகம் இருக்கா, அதுக்கு டிரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதான் வந்திருக்கோம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு அந்த ஷோரூமிற்குள் சென்றான். அவனை வரவேற்ற மேனேஜர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அழைத்து சென்றார். சார், நீங்க சொன்ன ட்ரெஸ் எல்லாத்தையும் ட்ரையல் பார்க்க ரெடியா வச்சிருக்கோம், எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்றான். அதற்கு தலையாட்டிய சத்யன் லெஹங்கா இருக்கும் செஷனுக்கு சென்றான். அங்கு சத்யன் சொன்னதை போல் 100 லெஹங்கா செட் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை பிரக்யாவிடம் காட்டியவன், இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணு, இல்ல வேணான்னா சொல்லு, வேற எடுத்துட்டு வர சொல்றேன் என்றான். மேனேஜரும் ஆமாம் என தலையை ஆட்டினார். ஆடம்பரமான லெஹங்காக்களை பார்த்த பிரக்யா தன் மீது சத்யன் வைத்திருக்கும் விருப்பத்தை நினைத்து பெருமைப்பட்டாள். ஒவ்வொரு டிரெஸ்ஸாக பார்த்தவள் ரெட் கலர் லெஹங்காவை எடுத்து ட்ரையல் பார்க்க சென்றாள்.
அதற்குள் சத்யன் தனக்கு சியூட் பார்க்கும் செக்ஷனுக்கு சென்றான். ரெட் கலர் லெஹெங்காவை போட்டவள் தன்னை கண்ணாடியில் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவளே அவளின் அழகை இப்படி ரசித்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த ஆடையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பிரக்யாவின் செல்போன் திடீரென ரிங் ஆனது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு தேவ் நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. இவன் ஏன் கூப்பிடுறான்? பேசாம அவாய்ட் பண்ணா நல்லா இருக்காது என நினைத்தவள் காலை அட்டென்ட் செய்தாள். பிரக்யா, நீ எப்ப வர? உனக்காக எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணுவேன் என லதா பேசினாள். தேவ் நம்பரில் இருந்து லதா பேசுவதை கேட்ட பிரக்யா ஒன்றும் புரியாமல் குழம்பினாள். உடனே, அம்மா எங்க இருக்கீங்க? தேவ் உங்களை பார்க்க வந்தாரா என கேட்டாள். அதற்கு லதாவோ, தேவ் தான் என்ன கூப்பிட்டு வந்தான், நீ என்ன பார்க்க வருவேன்னு சொன்னான். சீக்கிரம் வா பிரக்யா, இல்லைன்னா நான் அழுவேன் என குழந்தையை போல் லதா பேசினாள். தேவ் லதாவை அழைத்து வந்ததை கேட்டு பிரக்யா அடுத்து தன் அம்மாவுக்கு என்ன நடக்குமோ என பயந்தாள். அதற்குள் லதாவிடம் இருந்து போனை வாங்கிய தேவ், பிரக்யா, அம்மா என் கூட தான் இருக்காங்க, நீ உடனே ஷாப்பிங் பண்ற ஷாப்போட கார் பார்க்கிங்க்கு வா என்றவன் போனை வைத்தான். தேவ் என்ன செய்ய போகிறான்? பிரக்யாவின் வயிற்றில் இருப்பது தன்னோட குழந்தை என சத்யனுக்கு தெரிய வருமா? தீனா கொலை கேஸில் சுதாவுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன? 41. தேவ் லதாவை அழைத்து வந்ததை கேட்ட பிரக்யா அடுத்து தன் அம்மாவுக்கு என்ன நடக்குமோ என பயந்தாள். அதற்குள் லதாவிடம் இருந்து போனை வாங்கிய தேவ், பிரக்யா, அம்மா என் கூட தான் இருக்காங்க, நீ உடனே ஷாப்போட கார் பார்க்கிங்க்கு வா என்றவன் போனை வைத்தான். தேவ் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரக்யா ட்ரையல் ரூமில் அவள் அணிந்திருந்த லெஹெங்காவுடன் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஓடினாள். அங்கே தேவ் கார் நின்றிருந்தது. உள்ளே லதா அமர்ந்திருந்தார். கார் விண்டோ க்ளோஸ் ஆகி இருந்தது. கார் கதவை திறக்க முயன்ற பிரக்யா லதாவை பார்த்து மூச்சு வாங்க பதற்றத்துடன், ஏமா இங்க வந்தீங்க? உங்களை யாரு வீட்டுல இருந்து கூப்பிட்டு போனது? உங்களுக்கு ஒன்னும் ஆகல தானே என கேட்டாள். அவளை பார்த்த லதா, ஹே பிரக்யா, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு யார் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது? உன் அப்பா என்ன மேரேஜ் பண்ணிட்டு இது போல அழகான ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல. அவரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா நானும் உன் கூட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேரேஜ் பண்ணிப்பேன் என்றாள். அம்மாவின் இந்த குழந்தைத்தனமான பேச்சை கேட்ட பிரக்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அழுது கொண்டே, அம்மா என பிரக்யா கதறினாள். அதற்குள் பிரக்யாவின் பின்னால் வந்த தேவ் குளோரோஃபார்ம் இருக்கும் கர்ச்சீஃபை பிரக்யாவின் முகத்தில் வைத்து அழுத்தினான். அதனால் பிரக்யா மயங்கி விழுந்தாள். அவளை தாங்கி பிடித்த தேவ் முன் சீட்டில் அமர வைத்து காரை மின்னல் வேகத்தில் எடுத்தான். கார் நேராக அவனது பங்களாவிற்கு சென்றது. இங்கே மாலில் ட்ரையல் ரூமிற்கு சென்ற பிரக்யாவை காணவில்லை என பணிப்பெண்கள் மேனேஜரிடம் சொல்ல அவர்கள் சத்யனை அழைத்து பேசினர். அதை கேட்ட சத்யனுக்கு ஒரு நொடி இதயம் நிற்பதை போல் இருந்தது. உடனே அந்த ஷாப்பிங் மாலில் இருக்கும் சிசிடிவி கேமராவை பார்க்க சென்ற சத்யன் பிரக்யா இருந்த அறையின் சிசிடிவி கேமராவை பார்த்தான். அதில் லெஹெங்காவுடன் ஓடி வரும் பிரக்யா கார் பார்க்கிங் செல்வதை கவனித்தான். கார் பார்க்கிங் சிசிடிவி கேமராவை போட்டு பார்த்ததில் காருக்கு அருகில் நிற்கும் பிரக்யா மயங்குவதும் அவளை தேவ் காருக்குள் போட்டுக்கொண்டு செல்வதையும் பார்த்து கண்கள் சிவந்தான். உடனே கார்த்திக் மற்றும் ஆஷாவுக்கு கால் செய்தான். கார்த்திக், உடனே ஜிபிஎஸ்ல தேவ் லொகேஷனை ட்ராக் பண்ணு, அவன் பிரக்யாவை தூக்கிட்டு போயிட்டான், பிரக்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பி கேர்ஃபுல், இன்னும் 5 minutesல எனக்கு தேவ் லொகேஷன் வேணும் என கூற கார்த்திக் லொகேஷன் டிராக்கரை ஆன் செய்தான். அதற்குள் பிரக்யாவை தன் பங்களாவுக்கு அழைத்து சென்ற தேவ் மேலே இருக்கும் தன் அறைக்கு தூக்கி சென்றான். 2 மணி நேரம் கழித்து பிரக்யாவுக்கு சுய நினைவு வந்தது. தலை வலித்ததை போல் உணர்ந்தாள். கண்களை திறந்தவள் மேலே பார்க்க ரூமின் ரூஃப் தெரிந்தது. முதலில் அவளுக்கு என்ன நடந்தது என்று குழம்பினாள். பின்னர் தன் அம்மா ஞாபகம் வரவும், அம்மா எங்க இருக்கீங்க என கத்திக்கொண்டே எழுந்திருக்க பார்த்தாள். அப்போதுதான் அவள் கைகள் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். கட்டிலில் படுக்க வைத்திருந்த பிரக்யாவின் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தன. என்ன பண்ற தேவ், நீயா இது? என் அம்மாவை என்கிட்ட சொல்லாம வெளியே கூப்பிட்டு போயிருக்க, என்னையும் கிட்னாப் பண்ணி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, என் அம்மா எங்கடா என கத்தினாள். உடனே அந்த அறைக்குள் வந்த தேவ் பிரக்யாவை காதலுடன் பார்த்தான். அவனின் பார்வையில் அருவருப்பான பிரக்யா, உன்னை எவ்வளவு நம்பின, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, என் அம்மா எங்க, என் அம்மாவை என்ன பண்ண என கோபத்துடன் கத்தினாள். அவளின் கோபத்தை ரசித்து கொண்டிருந்த தேவ், லிசன் பிரக்யா, ஆன்டி சேஃபா இருக்காங்க, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க, ஆன்டியை நாம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என கூற அதை கேட்ட பிரக்யா, ஷட் அப் தேவ், என்ன ஏன் கட்டி போட்டிருக்க, இதெல்லாம் சத்யனுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாரு என கொந்தளித்தாள். சத்யன் பெயரை கேட்டதும் கோபப்பட்ட தேவ், அவரை பத்தி பேசாத, அந்த சத்யனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்றேன்னு நீ சொன்ன,
இப்ப அவரையே கிராண்டா மேரேஜ் பண்ண ரெடி ஆகிட்ட. என்ன ஏன் ஏமாத்தின என கெஞ்சும் குரலில் கேட்டான். அவனின் பேச்சில் இருக்கும் ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட பிரக்யா, உன்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன், அதை நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டே தேவ்? நான் சத்யனை டிவோர்ஸ் பண்ணாதான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னேன். சத்யன் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லி இருந்தாரு. இப்ப அவர் இதுக்கு ரெடியா இல்ல. அவரை நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. காலேஜ்ல இருந்தே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல. நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்த என அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். அவளின் பேச்சை கேட்க பிடிக்காத தேவ், உனக்கு ஏன் புரியல பிரக்யா? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாரும் இல்லாத எனக்கு நீதான் உலகம்னு இத்தனை வருஷமா வாழ்ற. இப்படி திடீர்னு என்னை விட்டு போவேன்னு சொல்ற என்றான். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு பிடிச்ச உன்னை இப்படி கஷ்டப்படுத்த எனக்கும் தான் வலிக்குது. உன்னை இது போல ஃபோர்ஸ் பண்றதுக்கு சாரி. இது எல்லாமே நீ ஏன் கூட இருக்கணும் தான் பண்ற. என்னை விட்டு நீ போக கூடாது. நீ எனக்கு மட்டும்தான் என புலம்பினான். அவனின் வலி நிறைந்த பேச்சை கேட்ட பிரக்யாவும் கண்ணீர் விட்டாள். தன் உணர்வுகளை அடக்க முடியாத தேவ் பிரக்யா படித்திருக்கும் கட்டிலில் அமர்ந்தான். குனிந்து பிரக்யாவின் முகத்திற்கு அருகே சென்றான். அவளின் கண்களையே பார்த்தவனின் மூச்சு காற்று பிரக்யா மேல் பட்டது. அவன் என்ன செய்ய போகிறானோ என்ற அச்சத்தில் நடுங்கிய பிரக்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. உடனே, ஸ்டாப் இட் தேவ், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நான் உன்னோட வைஃப் இல்ல, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. நீ என்னை இப்படி மிஸ்யூஸ் பண்றது தப்பு என்றாள். அவளின் பேச்சை கேட்காதவன் பிரக்யாவை நெருங்கினான். பயத்தில் பிரக்யா கண்களை மூடிக்கொள்ள அதற்கு மேல் அவளை துன்புறுத்த விரும்பாதவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அப்போது அந்த அறையின் கதவு படார் என திறந்தது. கதவை திறந்த சத்யன் தேவ் பிரக்யா அருகில் இருப்பதை பார்த்து கோபத்தில் அவனை நெருங்கினான். சத்யனை பார்த்த தேவ் இதற்கு மேல் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க ரெடி என்பதை போல பிரக்யாவுடன் நெருக்கத்திலேயே இருந்தான். அவனை பார்த்து ஆத்திரப்பட்ட சத்யன் நேராக அவனின் சட்டையை பிடித்து கன்னத்தில் பளார் பளார் என அறைந்தான். சத்யனின் அடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத தேவ் அதை வாங்கிக் கொண்டே இருக்க அவனின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டியது. சத்யனின் அறையை தாங்க முடியாத தேவ் கீழே விழுந்தான். அவனை தூக்கி நிறுத்திய சத்யன், நீ யாருக்கிட்ட தப்பா நடந்திருக்க தெரியுமா? அவ இந்த சத்யனோட வைஃப், நான் உன்னோட அண்ணன், அவ உனக்கு அண்ணி. அப்படி இருக்கும்போது அவளை தப்பா நினைக்கிறதே தப்பு. இப்போ கிட்னாப் பண்ணி தப்பா நடக்க பாக்குறியே, கொன்ற வேண்டாம் உன்னை என கத்தியவன் பிரக்யா பக்கம் திரும்பினான். பிரக்யாவின் கை கால்களை சத்யன் அவிழ்த்து விட்டதும் படுக்கையிலிருந்து எழுந்த பிரக்யா அவனை கட்டிக்கொண்டு கதறினாள். அவளை அணைத்த சத்யன், டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது, இவனை கொன்னுடுறேன் என்றவனை தடுத்த பிரக்யா, வேணா சத்யன், உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதே பாசம் தான் அவரு வச்சிருக்காரு. தேவ் இதுவரை என்னை கஷ்டப்படுத்தினதே இல்ல, இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல என அழுதாள். அவளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திய சத்யன் கீழே விழுந்திருந்த தேவ் அருகில் சென்றான். அவனை தூக்கி விட்டான். சத்யனின் முகத்தை பார்க்க முடியாமல் வெட்கப்பட்ட தேவ், சாரி அண்ணா, எனக்கு பிரக்யாவை ரொம்ப பிடிக்கும். பிரக்யா இல்லாம என்னால வாழ முடியாது. அவளை என் உயிரா நினைச்சிட்டேன். இவ்வளவு நாள் அவ ஏன் கூட இருப்பான்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அவ இல்லைன்னு என்னால ஏத்துக்க முடியல. அவளுக்காக உங்களை கூட எதிர்க்க நான் ரெடியா இருக்கேன். இந்த கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அவளை பிடிக்கும் போது இத்தனை வருஷமா அவளை என் மனசுல வச்சிருக்க என்னோட பாசமும் வலியும் எவ்வளவு இருக்கும். என்னையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. பிரக்யா கிட்ட தப்பா நடந்துக்க அவளை நான் இங்க கூப்பிட்டு வரல. இப்படி பண்ண அவ என் கூடவே இருப்பான்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணேன். நான் பிரக்யாவோட உடம்புக்காக ஆசைப்படல. என் பிரக்யாவை என்கிட்டே தந்துடுங்க என கதறினான். தேவ் பேசுவதை கேட்டு அவன் மீது சத்யனுக்கே பரிதாபம் ஏற்பட்டது. அவனின் உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்து விட்ட சத்யன், பி பிராக்டிகல். அவளை நீ லவ் பண்ணிருக்கலாம், ஆனா பிரக்யா உன்னை லவ் பண்றாளா? இப்ப அவ என்னோட வைஃப். டோன்ட் பி லைக் அ சைல்ட். நீ தான் புரிஞ்சுக்கணும் என்றான். தேவ் கண்களில் கண்ணீர் கொட்டியது. அதை பார்க்க முடியாத சத்யன் பிரக்யாவை பார்த்து, வா போகலாம், இவன் நல்ல முடிவா எடுப்பான் என்றவன் அவளின் கையை பிடித்து கொண்டு வெளியே போக பார்த்தான். வாசல் வரை சென்ற பிரக்யா சத்யனிடம், ஒரு நிமிஷம், நான் தேவ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என கேட்டாள். அவளின் முகத்தை பார்த்த சத்யன், ஓகே, நான் வெளியே இருக்கேன், நீ பேசிட்டு வா, அவன் புரிஞ்சுப்பான் என்றான். அதற்கு அங்கிருந்த ஆஷா, மேடம், நாங்க இங்கதான் இருப்போம், அவர் ஏதாவது உங்களை பண்ணா உடனே கூப்பிடுங்க,
என்றாள். சத்யனுக்கு தேவ் மீது மேலும் மேலும் பரிதாபம் ஏற்பட்டது. அவனின் நிலைமையை நினைத்து வருந்தினான். ஷிவானி விஷயத்தில் இதே வலியை சத்யன் அனுபவித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த வலிக்கு மருந்தாக பிரக்யா வந்தாள். தேவ் அந்த வலியை சமாளிக்க முடியாமல் தவித்தான். இதை நினைத்த சத்யன் வருந்தினான். தேவ் அருகில் வந்த பிரக்யா, இப்பவாவது கொஞ்சம் யோசி. என்னால உன் கூட வாழ முடியாது. விருப்பம் இல்லாதவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. உன்னை எனக்கு ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுவ. என்னையும் என் அம்மாவையும் நீ நல்லா பாத்துக்கிட்ட. என் லைஃப்ல சத்யன் வரலன்னா கண்டிப்பா ஒன்னதான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். இப்போ சத்யன் தான் என் லைஃப்ல இருக்காரு. அவருக்கு துரோகம் பண்றது ரொம்ப தப்பு. அது ஒன்னையும் ஏமாத்தினது போல இருக்கும். என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்கல. ஆனாலும் நான் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றேன். நீயும் என்ன உன்னோட லவ்வரா பார்க்காம சத்யன் ஒய்ஃபா பாரு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கே புரியும் என்றாள். அவளின் கண்களை பார்த்தவன், நான் எந்த தப்பும் பண்ணல பிரக்யா. என்னோட லவ் தப்பு இல்ல. நான் உன்னை தப்பா நினைக்கல. உன்னை லவ் பண்றேன். அதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன். என் லவ் ட்ரூ என்றான். அவனை பார்த்த பிரக்யா எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். பிரக்யா வெளியே வந்தபோது ஆஷா லதாவை அழைத்து கொண்டு வந்தாள். தன் அம்மாவை பார்த்த பிரக்யா ஓடி சென்று கட்டி பிடித்தாள். உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல என்றாள். உடனே பிரக்யாவை சமாதானம் செய்த சத்யன், ஆன்டி ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. தேவ் அவங்கள ஒன்னும் பண்ணல. அவன் நல்லவன். அவனோட லவ் தான் தப்பு என்றான். அதற்கு எதுவும் பேசாத பிரக்யா அமைதியானாள். உடனே அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். காரில் ஏறிய பிரக்யா மனதுக்குள், சத்யன் என்ன உண்மையா லவ் பண்றாரா? நான் எப்போல்லாம் பிரச்சனையில இருக்கேனோ உடனே என்ன காப்பாத்திடுறாரு. என்னை டிவோர்ஸ் பண்ணாம மறுபடியும் மேரேஜ் பண்ண பாக்குறாரு. என் அம்மாவையும் 2 வாட்டி காப்பாத்திருக்காரு என நினைத்தாள். அனைவரின் முகத்திலும் ஒருவித இறுக்கம் இருந்தது. கார் வீட்டிற்கு வந்ததும் வாசலில் இருந்த தேவகி சத்யன், பிரக்யா மற்றும் லதாவை பார்த்தார். உடனே, எங்க எல்லாரும் போயிட்டீங்க? லதா, நீங்களும் வீட்டுல இல்ல. சத்யன், இன்னும் 2 நாள்ல மேரேஜ் வச்சுக்கிட்டு இப்படி ஒன்னா நீயும் பிரக்யாவும் சுத்திட்டு இருக்க கூடாது. கண்ணு பட்டுடும். இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் மேரேஜ் வரைக்கும் தனித்தனியா தான் இருக்கணும். சத்யன், நீ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண அரேஞ்ச் பண்ணிட்ட. மேரேஜ் நடக்கிற மஹாலை டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. இன்னில இருந்து சடங்கு பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு என அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதை கேட்ட சத்யன், அம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். கார்த்திக், ஆஷா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றவன் உள்ளே சென்றான். பிரக்யாவும் தன் அம்மாவை அழைத்து கொண்டு அவரை படுக்க வைக்க சென்றாள். தேவ் செய்த செயல் பிரக்யாவை ஆழமாக பாதித்திருந்தது. ஈவினிங் 5 மணிக்கு வீட்டின் வாசலில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கார் வந்து நின்றது. அதில் ஏறிய பிரக்யா நேராக மேரேஜ் நடக்கும் அந்த மஹாலுக்கு அழைத்து செல்லப்பட்டாள். காரில் இருந்து கீழே இறங்கிய பிரக்யா நிமிர்ந்து அந்த மஹாலை பார்த்து வியந்தாள். ராஜாக்களின் திருமணம் நடப்பதை போல மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அந்த மஹால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவளின் மனதுக்குள் அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் இருந்தது. பிரக்யா சத்யன் திருமணம் நடக்குமா? பிரக்யாவின் திருமணத்தை நிறுத்த தேவ் வருவானா? திருமணத்தில் நடக்க இருக்கும் அசம்பாவிதம் என்ன என்பதை